ஏன் சார் உங்க வீட்டுக்காரம்மாவை பார்த்தேன்னு சொன்னீங்க, எங்க சார் மேடத்தை? இதோ இந்த டஸ்ட்பின்ல ஒரு கிஃப்ட் இருக்கு பாத்தீங்களா? இது ஏதோ உடஞ்ச பொம்மை தானே சார்? எஸ், ஆனா இது நான் என்னோட ஒய்ஃப்க்கு வாங்கி கொடுத்த கிஃப்ட். சார் உடஞ்சு போய் கிடக்கு. ஆமா, இது நான் தான் உடைச்சேன், அதனாலதான் இது என்னோட கிஃப்ட்னு என்னால ஷியரா சொல்ல முடியுது. அப்படின்னா மேடம் வீட்டை விட்டு வரும்போது இந்த கிஃப்ட்டை தூக்கிட்டு தான் வந்திருக்காங்களா சார்? ஆமா, இந்த கிஃப்ட் ரெண்டா உடைஞ்சிருச்சு. இதோட இன்னொரு பார்ட் என்கிட்ட தான் இருக்கு. சார் அப்படின்னா இந்த கிஃப்ட்டை இந்த பொம்பளை இங்க கொண்டு வந்து போட்டுட்டு போகுதுன்னா இந்த கிஃப்ட் இருந்த இடத்துல தான் மேடமும் இருக்கணும். நம்ம இந்த பொம்பளை பின்னாடியே போவோம். வாங்க. யார் நீங்க? கேட்காம வீட்டுக்குள்ள நுழையறீங்க? ஏமா, இப்ப நீங்க குப்பையை கொண்டு வந்து கொட்டுனீங்கல்ல? ஆமா. அந்த குப்பையில ஒரு கண்ணாடி பொருள் இருந்தது இல்லம்மா? ஆமா. அண்ணா இருங்க. அம்மா இங்க பாருங்க, இந்த போட்டோல இருக்கிற பொண்ணு எங்க இருக்காங்க? அந்த பிள்ளைக்கு கல்யாணம் ஆயிருச்சுன்னு சொன்னாலே இவர் ஒருவேளை அந்த பிள்ளையோட வீட்டுக்காரரா இருப்பாரோ? ஆனா இந்த இடத்துக்கு எப்படி தைரியமா வர முடிஞ்சது? அப்போ இங்கதான் இருக்காங்க இல்லையா? சமாளிக்கணும். இந்த பொண்ணு யாரு? அத இவ்வளவு நேரம் யோசிச்சுட்டு கேக்குறீங்களே, பரவாயில்ல. சரி, எங்க இருக்காங்க? இல்ல, படத்தை கொஞ்சம் கவனமா பாத்துக்கிட்டு இருந்தேன். இந்த பொண்ணு யாருன்னு தெரியாதே, எங்க யாரும் அப்படி இல்லையே. இங்க பாருங்கம்மா, உங்க வயசுக்கு மரியாதை கொடுத்து கேக்குறேன். இவங்க எங்க இருக்காங்கன்னு மரியாதையா சொல்லிடுங்க. உங்க மரியாதையை நீங்களே கெடுத்துக்காதீங்க. என்ன சார், எங்க வீட்டுக்குள்ள வந்து என்னையே மிரட்டுறீங்க? அப்படியெல்லாம் யாருமே இங்க இல்ல. இங்க பாருங்கம்மா, சார சாதாரண ஆளு நினைச்சிடாதீங்க. ஒழுங்கு மரியாதையா உங்களுக்கு தெரிஞ்சதை சொல்லிருங்க. அந்த பொண்ணு இங்கதான் இருக்காங்கன்னு தெரிஞ்சு போச்சு, எங்களுக்கு தேடிதான் வந்திருக்கோம். இந்த பொண்ணு யாருன்னு எனக்கு தெரியாதுங்க. இங்க பாருங்கம்மா, சார் கிரைம் பிரான்ச்ல பெரிய ஆபீசர். அவரோட வீட்டுக்காரம்மா தான் இவங்க. இவங்க இங்கதான் இருக்காங்கன்னு எங்களுக்கு நல்லா தெரியும். அவங்கள கூட்டிட்டு போறதுக்கு தான் வந்திருக்கோம். மரியாதை அந்த பொண்ணை எங்க கூட அனுப்பி வச்சிருங்க. என்னது, கிரைம் பிரான்ச் ஆபீசரா? இப்ப நீங்க சாரோட மேடத்தை மரியாதை எங்க கூட அனுப்பி வச்சிட்டீங்கன்னா உங்களுக்கு நல்லது. இல்லன்னா காலம் பூரா கம்பி எண்ண வேண்டி வரும். அந்த பொண்ணு சார் சார் ஏம்மா, நாங்க தான் அவ்வளவு தூரம் கேட்டுக்கிட்டு இருக்கோம்லம்மா. இங்க தானம்மா இருக்காங்க மேடம். அது வந்து அந்த பொண்ணு நான் அவர் ஞாபகமா வச்சிருந்த அவர் கொடுத்த கிஃப்டையும் தூக்கிட்டு போயிட்டாங்க. இப்ப நான் என்ன செய்வேன்? யாரோ வந்துட்டாங்கன்னா நான் என்ன பண்ணுவேன்? இந்த ரூம்ல வேற எதுவுமே இல்ல. ஏதாவது ஒரு உருட்டுக்கட்டை இருந்தன்னா யாராவது வந்தா மண்டையை உடைச்சிடலான்னு பார்த்தா எதுவுமே இல்ல. செவனேன்னு வீட்லயே ஏதாவது ஒரு ரூமுக்குள்ள கதவு போட்டுக்கிட்டு இருந்திருக்கணும். புத்திசாலித்தனமா கம்சபிரபு கிட்ட இருந்து தப்பிக்கிறேன்னு நினைச்சு எனக்கு நானே வினைய தேடிக்கிட்டேன். இப்ப இவர் என்னைய தேடி எங்கெங்க எல்லாம் அலைஞ்சுக்கிட்டு இருக்காரோ. கடவுளே, என்னால இவருக்கு எவ்வளவுதான் கஷ்டம். ஆனா நீ அழுக கூடாது மலரு, அழுக கூடாது. இப்படி அழுதுகிட்டே இருந்தா ரொம்ப பயந்துருவேன். என்ன செய்யறது? இந்த ரூம்ல ஒரு சேரும் 2 டியூப் லைட்டும் தான் இருக்கு. முதல்ல அழுகையை நிறுத்து. அழுதா ஒண்ணுமே யோசிக்கவே முடியாது. எதா இருந்தாலும் 2ல 1 பாத்திரணும். எவனா இருந்தாலும் வரட்டும், இன்னைக்கு ஒரு கை பாத்துருவோம். இந்த சேரை தூக்கி போட்டு அந்த டியூப் லைட்டை உடைச்சிட்டா என்ன? இங்கிட்ட ஒரு டியூப் லைட் இருக்கு, வாசல் இந்த பக்கம் இருக்கு. அப்ப இந்த பக்கம் இருக்கிற டியூப் லைட்டை உடைச்சிட்டா வெளியே இருந்து யாரும் உள்ள வந்தா யார் வராங்க என்னன்னு தெரியாது. அது நமக்கு டேஞ்சர். அதுவே இந்த பக்கம் இருக்கிற டியூப் லைட்டை உடைச்சிட்டா இந்த பக்கம் வெளிச்சம் கம்மியாயிரும். அப்ப நம்ம என்ன செய்யறோங்கிறது வெளியே இருந்து உள்ள வர்றவங்களுக்கு தெரியாது. அப்படின்னு இந்த டியூப் லைட்டை தான் உடைக்கணும். இதை உடைச்சு இந்த டியூப் லைட்டை கையில எடுத்துக்கிடணும். எவன் உள்ள வந்தாலும் கழுத்தோட சேர்த்து ஒரே குத்து குத்திடணும். குத்துற குத்துல அவன் செத்தாலும் சரி, நான் செத்தாலும் சரி. ஆனா நான் உயிரோட இவனுங்க கையில மட்டும் கிடைச்சிடவே கூடாது. ஆனா என் வீட்டுக்காரர்கிட்ட நான் மன்னிப்பு கேட்கணுமே, அதுக்காகவாச்சும் நான் உயிரோட இருக்கணுமே. அழுகாத மலரு, அழுகாத. அவர் உன்னைய மன்னிச்சிருவாரு எப்படி இருந்தாலும். நீ முதல்ல என்ன நினைக்கிறிய அதை செய். இந்த டேபிள் மேலே ஏறி நின்னா இந்த டியூப் லைட்டை ஈஸியா உடைச்சிடலாம். அந்த சேர் எடுத்து போட்டு உடைப்போமா? அம்மா, இது போதும். யார் வந்தாலும் கழுத்தோட சேர்த்து ஒரே சொருகா சொருகிடணும். வாங்கடா, யாரா இருந்தாலும் வாங்கடா. அந்த பொம்பளை வந்தாலும் சரி, அவளே ஒரே குத்து. என் தாலிய கலட்டி வையின்னு சொல்லிட்டாளே அந்த பொம்பளை. யார் உள்ள வந்தாலும் யோசிக்காம இந்த டியூப் லைட்டை வச்சு அவங்க கழுத்துல ஒரே குத்தா குத்திட்டு அவங்கள இந்த ரூமுக்குள்ள பிடிச்சி தள்ளி விட்டுறணும். தள்ளி விட்டுட்டு இந்த ரூம் கதவை சாத்திட்டு வேமா இதை விட்டு வெளியே போயிடணும்.
அப்ப ஒரு ஆள்கிட்ட இருந்து தப்பிச்சிடலாம். இன்னும் வெளியே எத்தனை பேர் இருக்காங்கன்னு தெரியல. எப்படியும் வெளியே ஸ்டூலு சேரு ஏதாவது ஒன்று இருக்கும். எது இருந்தாலும் யோசிக்க கூடாது. எடுத்து மண்டையிலே ஒரு போடு போட்டுறணும். அடிக்கும் போது பின்னாடி மண்டையில அடிபடுறாப்புல அடிக்கணும். நம்ம கிட்ட இருக்கிற பழத்தை எல்லாம் ஒண்ணு சேர்த்து யார் வந்தாலும் எதுக்கு எத்தனை பேர் வந்தாலும் அடிச்சு மண்டையை உடைச்சிட்டு இந்த வீட்டை விட்டு வெளியே ஓடிடணும். வீட்டை விட்டு வெளியே போனது எதுக்கு யார் வந்தாலும் அவங்க போனை வாங்கி உடனே போலீஸ் ஸ்டேஷனுக்கு போன் பண்ணிடணும். என் வீட்டுக்காரர் வேலை பார்க்குற ஆஃபீஸோட பிரான்ச்சு இங்கேயும் தானே இருக்கு. அப்படின்னா நான் அவர் பொண்டாட்டின்னு சொன்னா என்னை எப்படியாவது அவர்கிட்ட கொண்டு போய் விட்டுருவாங்க. இல்லைன்னா அவர் பேரை சொன்னாலே போதும், அவருக்கு கால் பண்ணிடுவாங்க. இந்த ஐடியா எனக்கு முதல்ல இல்லாம போச்சு. அறிவு கட்ட மலரு. நீ யோசிக்க மாட்டேங்கிறேன்னு அவர் சொன்னது சரியத்தனை போச்சு பாத்தியா? கூறுகட்ட குப்பராட்டு. போதும் சாமி போதும். கூறுகட்டத்தனமா இருந்ததும் போதும், இப்படி இங்க வந்து மாட்டிக்கிட்டு முழிக்கிறதும் போதும். இனிமேலாம் ஒரு தடவைக்கு 4 தடவை யோசிச்சுதான் எதுனாலும் செய்யணும். கழுத்தை மட்டும்தான் குறிப்பாக்கணும். உடைஞ்சிருச்சு. டேய் மறுமுறை உயிர் கொண்டே உன்னால் இருமுறை உயிர் கொண்டே. என்னங்க 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 சாரிங்க சாரி. உங்களை பாப்பேன்னு நான் நினைச்சு கூட பார்க்கலங்க. சாரிங்க சாரிங்க. சாரிங்க. மன்னிச்சிருங்க மன்னிச்சிருங்க மன்னிச்சிருங்க. உங்ககிட்ட மன்னிப்பு கேட்க கூட முடியாம போயிடும்னு நினைச்சிட்டேன். நீ மன்னிச்சிருங்க. மன்னிச்சிட்டேன்னு சொல்லுங்க. மன்னிச்சிருங்க. I love you. என்னங்க I love youங்க. சாரிங்க. ரொம்ப வலிச்சிருக்கும்லங்க உங்களுக்கு. வாங்கி அடிச்சிட்டேன். சாரிங்க. ப்ளீஸ்ங்க. சாரிங்க. மன்னிச்சிட்டேன்னு சொல்லுங்க. உங்ககிட்ட மன்னிப்பு கேட்காமலே நான் செத்து போயிருவேன்னு நினைச்சேன். உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுட்டேன். இனிமேல் நான் செத்தா கூட கவலைப்பட மாட்டேன். ரொம்ப வலிக்குதாங்க. மன்னிச்சிருங்க. மன்னிக்க மாட்டீங்களா? சார் மேடம் இங்க தான் இருக்காங்களா? நல்லது சார் நல்லது. ஏய் யார் நீ? எங்க கூட்டிட்டு போற அவளை? அம்மா அம்மாவா? உங்க அம்மாவை நினைச்சிருந்தா இந்த மாதிரி வேலையெல்லாம் பாக்குறதுக்கு தோணுமா உங்களுக்கு? சார் இந்த பொண்ணை எங்க முதலாளி நிறைய பணம் கொடுத்து வாங்கியிருக்காரு ஏலத்துல. என் பொண்டாட்டிய பணம் கொடுத்து வாங்குற அளவுக்கு பணக்காரன் இந்த உலகத்திலேயே எவனுமே கிடையாது. சார் எங்க முதலாளி வந்து கேட்டா நான் என்ன சார் சொல்லுவேன்? அவர் வந்து கேட்டா நீங்க தெரியாம நெருப்புல கைய வச்சுட்டீங்க, தயவு செஞ்சு கையை எடுத்துருவீங்களா, இல்லைன்னா அது உங்களை சுட்டு பொசுக்கிருமான்னு சொல்லுங்க. நான் சொன்னேன்னு சொல்லுங்க. இந்த பொண்ணோட புருஷன் வந்து கூட்டிட்டு போயிட்டான், அவன் தான் இதை சொல்லிட்டு போனான்னு சொல்லுங்க. இதையெல்லாம் கேட்ட பிறகும் என்ன பார்க்கணும்னு ஆசைப்பட்டாருன்னா, ஒருவேளை தைரியம் இருந்துச்சுன்னா ஈஸ்ட் பேண்ட்ராவில் இருக்கிற சிபிஐ ஆபீஸ்க்கு வர சொல்லுங்க. வந்து கேஎஸ்ன்னு கேட்க சொல்லுங்க. அண்ணா போகலாமா? போகலாம் சார். சார் வந்த வேலை நல்லபடியா முடிஞ்சிருச்சு. மேடத்தை எப்படியோ கண்டுபிடிச்சிட்டோம். நான் சொன்னேன்ல சார், நீங்க பண்ண நல்லது எல்லாம் சேர்ந்து புண்ணியமா மாறி மேடத்தை காப்பாத்தும், உங்க கண்ணில் காமிக்கும்னு. பாத்தீங்களா? உங்களோட ஹெல்ப் இல்லைன்னா கண்டுபிடிச்சிருக்க முடியாதுண்ணா. நான் உங்களுக்கு ஒரு ஒத்தாசையுமே பண்ணலையே சார், அதுக்குள்ளேயே நம்ம கண்டுபிடிச்சிட்டோம்.
அந்த கிஃப்ட்டை மட்டும் நம்ம பார்த்துருக்கலன்னா கண்டுபிடிச்சிருக்க முடியாது. இன்னும் கொஞ்சம் நேரம் ஆயிருந்திருக்கும். அதத்தே நான் சொன்னேன், கடவுள் அருள் உங்களுக்கு இருக்கு, அந்த புண்ணியம் உங்களுக்கு இருக்குன்னு. ஆமாங்கண்ணா, ரொம்ப தேங்க்ஸ் உங்களுக்கு. இருக்கட்டும் சார். சார் என்னைய அந்த அந்த தெருமுக்கில் இறக்கி விட்டுருங்க சார். வாங்கண்ணா, சாப்பிட்டு போகலாம். இருக்கட்டும் இருக்கட்டும், நம்ம இன்னொரு நாளைக்கு சந்திப்போம் சார். இப்ப நீங்க மேடம் கூட இருங்க, என்னை இந்த அங்க மட்டும் இறக்கி விட்டுருங்க சார். கண்டிப்பா உங்களை வந்து பாக்குறேன் நான் ஒரு நாள். கண்டிப்பா வாங்க சார், எப்ப வேணாலும் வாங்க. ம். சார் அப்ப நான் வரட்டுமா? ஒன்ஸ் அகைன் தேங்க்ஸ்ண்ணா, நீங்க பண்ண ஹெல்ப் நான் எப்பவுமே மறக்க மாட்டேன். சரிங்க சார், சரிங்க சார், இருக்கட்டும். நீங்க எவ்வளவோ உதவி எல்லாருக்கும் பண்றீங்க, இது நான் உங்களுக்கு பண்ண உதவியா இருக்கட்டும். சரி வரட்டுமா? ம், வாங்கண்ணா. மேடத்துக்கு கொஞ்சம் பயமெல்லாம் தெளிஞ்சதுக்கு அப்புறம் நான் கேட்டேன்னு சொல்லுங்க, விசாரிச்சேன்னு சொல்லுங்க. போயிட்டு வரேன் சார். பாதையும் தூரம் நான் ஒரு வாரம் என்னை உன் எல்லை வரை கொண்டு செல்வாயா. உடலுக்குள் இருக்கும் உயிர் ஒரு சுமையா, பெண்ணே உன்னை நாளும் விட்டு செல்வேனா. தந்தை தந்த உயிர் தந்தேன், தாய் தந்த உடல் தந்தேன், உறவுகள் எல்லாம் சேர்த்து உன்னிடம் கண்டேன். எங்க நான் உங்களை அடிச்சது உங்களுக்கு வலிக்குதா? சாரிங்க, நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிட்டே இருக்கேன், நீங்க மன்னிக்கவே மாட்டேங்கிறீங்களே. ரொம்ப வலிக்குதா? ஏங்க ரொம்ப வலிச்சதாங்க அன்னைக்கு, இப்பவும் வலிக்குதா? உங்களை தாங்க. என்னங்க? சாரிங்க, மன்னிச்சிருங்கங்க. ஏன் ஒண்ணுமே பேச மாட்டேங்கிறீங்க? என் மேல கோவமா? என்னங்க? ஏங்க? சாரிங்க. ஏங்க ஏங்க, நான் தடவி தடவி கொடுக்குறேன் உங்க கண்ணத்தை. ஏங்க ஏங்க ஏங்க, என்னங்க? ஏங்க ஏங்க, அடிச்ச நானே தடவி கொடுத்துட்டேங்க, இனிமேல் வலிக்காது. அடியே, நீங்க அடிச்சது இடது கண்ணமுடி, வலது கண்ணத்தை போட்டு தடவு தடவுன்னு தடவுனா எப்படி சரியா போகும்? இந்த கண்ணமா? இந்த கண்ணத்திலே அடிச்சேன். ஆமா ஆமாவா? ஆமா, அடி வாங்கின எனக்கு தெரியாதா என்ன? சாரிங்க, இனிமேல்லாம் அடிக்கவே மாட்டேன். நீங்க இப்ப வேணா எனக்கு முத்தம் கொடுத்து பாருங்களேன். எதுக்கு? இன்னொரு தடவை அடி வாங்குறதுக்கு நான் ரெடியா இல்ல. இல்ல, நீங்க ஒரு முத்தம் கொடுத்து பாருங்களேன், நான் அடிக்கவே மாட்டேனே. வேண்டவே வேண்டாம் சாமி, ஒரு தடவை பட்டதே எனக்கு ஆயுசுக்கும் போதும். ஏங்க நிஜமாவே அடிக்க மாட்டேங்க. ஏங்க நிஜமாவே அடிக்க மாட்டேன், ஒரு தடவை ஒரே ஒரு முத்தம் கொடுத்து பாருங்களேன். வேண்டாம், வேண்டவே வேண்டாம். ஏன்? சரி, நான் வேணா உங்களுக்கு ஒரு முத்தம் கொடுக்கட்டுமா? நான் உங்களுக்கு முத்தம் கொடுத்தா நீங்க என்னை அடிப்பீங்களா? வாய்ப்பு இருக்கு. வாய்ப்பு இருக்கா? அப்ப நான் அடிப்பீங்களா? இங்க பாருங்களேன், நான் உங்களை ஒரே ஒரு அடிதான் அடிச்சேன், ஆனா அதுக்கு பதிலா எத்தனை அடி வாங்கினேன் தெரியுமா? அந்த கம்சப்பிரபு கிட்ட அவன் என்னை அடிச்சுக்கிட்டே இருந்தாங்க, கன்னத்திலேயே சப்பு சப்புன்னு அடிச்சிட்டான். ஐயோ ஏங்க? என்னங்க சொல்லுங்க. அவன் நம்ம வீட்டுல நம்ம ரூம்ல இருக்காங்க. யாருங்க? அவன்தான் அந்த மும்பை எரும மாடு கம்சப்பிரபு. நம்ம கொடைக்கானல்ல எஸ்டேட்டுக்கு போனோம்ல, அப்பம்போது ஒரு பைசன் வந்ததுல அதை மயக்கம் போட வைக்கிறதுக்கு நீங்க ஒரு செடேட்டிவ் இன்ஜெக்ஷன் கொடுத்துருந்தீங்கல்ல என்கிட்ட, அதை நான் அந்த பேக்லயே பத்திரமா வச்சிருந்தேனா, அந்த ஊசி அவனுக்கு போட்டுட்டு நான் ஓடி வந்துட்டேன். ஒரு 5 நிமிஷம், 5 நிமிஷம் நம்ம வீட்டிலே இருந்திருந்தீங்கன்னா நான் வந்திருந்திருப்பேன். ஆமா, நானும் அதையே தான் நினைச்சேன். அப்புறமா நான் உங்களுக்கு ஃபோன் பண்ணேங்க, நீங்க எடுக்கல. அப்புறம் குழந்தைனாருக்கு ஃபோன் பண்ணலாம்னு நினைச்சா எனக்கு குழந்தைனார் நம்பர் ஞாபகமே இல்ல. அதான் தாத்தா கிட்ட வாங்கலாம்னு சொல்லிட்டு தாத்தா வீட்டுக்கு போனேன். ஹாஸ்பிட்டல் ரெக்கார்ட்ஸ் எல்லாம் நீங்க தானே டைப் பண்றீங்க? ஆமாங்க. அந்த உங்களோட லேப்டாப் நம்ம ரூம்ல தானே இருந்தது? ஆமாங்க. ஆமா. அதுல ஃப்ரண்ட்ல ஹாஸ்பிட்டல் அட்ரஸோட தம்பியோட நம்பர், அம்மாவோட நம்பர் எல்லாமே இருக்குமே. ஆமா ஆமா, ஆனா அந்த ரூமுக்குள்ள கம்சபுரம் இருந்தானே, திரும்ப உள்ள போறதுக்கு எனக்கு பயமா இருந்தது. நானே அவனை ஊசியை குத்திட்டு ரூம்ல உள்ள வச்சு கதவை பூட்டிட்டு வெளியே ஓடியாந்துட்டேன். திரும்ப அங்க போறதுக்கு பயமா இருந்தது, அவன் இருக்கிற வீட்டுல இருக்கிறதுக்கும் பயமா இருந்தது. அதான் வீட்டை விட்டு வேமா வெளியே ஓடி வந்துட்டேன். நம்ம வீட்டு ஆளுங்க வேற யாரும் இல்லாம திறக்கவே முடியாதே, அதான் உள்ள அவனை வச்சு பூட்டிட்டு
அது புத்திசாலித்தனமான வேலையா என்ன? இல்லன்னு சித்தி கிட்ட மாட்டினதுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சது. அது வரைக்கும் என்னைய ரொம்ப புத்திசாலின்னு நினைச்சுக்கிட்டேன். கருப்பன் பொண்டாட்டியா கொக்கா அப்படின்லாம் நினைச்சேன். நீங்க அப்படி நினைச்சதுக்கு என்ன எதுக்கு தேவையில்லாம இழுத்தீங்க? உங்க பொண்டாட்டி தானே நானு. நீங்க ஏன் பொண்டாட்டியா இருந்திருந்தா கம்சபிரபுவால டெல்லியில இருந்து உங்களை கூட்டிட்டு போயிருந்திருக்கவே முடியாது. ஆமா, நான் ஒரு கூமுட்டை தான், ஒத்துக்கிறேன். குட், வெரி குட். சரி விடுங்க. ஆனா என்னைய விட அந்த கம்சபிரபு கூமுட்டை தெரியுமா? ஆமா, அப்படித்தானே இருந்தாகணும். அப்படித்தான் இருந்தாகணுமா? ஏன், எதுக்கு? அதுவா? இல்லன்னா உங்களை கடத்தணும்னு யோசிச்சிருப்பானா? ஏன்? இல்ல, இவ்வளவு கஷ்டப்பட்டு ஹெலிகாப்டர்லாம் யூஸ் பண்ணி இவ்வளவு செலவு பண்ணி உங்களை கடத்தினதுக்கு டெல்லி வீட்ல என்னோட பேக்ல தான் என்னோட லேப்டாப் இருந்தது. உங்களை கடத்தினதுக்கு அதை எடுத்துட்டு போயிருந்திருக்கலாம். அப்படின்னாலும் பாஸ்வேர்டு தெரிஞ்சிருக்கணும்ல. இப்ப இருக்கிற டெக்னாலஜி வேர்ல்ட்ல அந்த பாஸ்வேர்டை கண்டுபிடிக்கிறதெல்லாம் ஒரு பெரிய விஷயமே கிடையாது. அந்த டீடைல்ஸ் எவிடன்ஸ் ஃபுல்லா அவங்கிட்ட இருந்தாலும் அதை வச்சு அவனால ஒன்றும் பண்ண முடியாது. ஆக மொத்தத்துல அவன் பார்த்த வேலை எல்லாமே வேஸ்டா? ஆமா, எனக்கு வேலை கெட்டதுதான் மிச்சம். தேவையில்லாத அலைச்சல் எனக்கும் என்னோட டீமுக்கும். இதுல ஹெலிகாப்டர் வேற வாடகைக்கு எடுத்து அது வேற வெட்டி செலவு. நான் கிடைச்சிட்டேன்ல, அதனால நீங்க இதுவும் பேசுவீங்க, இதுக்கு மேலையும் பேசுவீங்க. என்னைய மட்டும் கம்சபிரபு கடத்திட்டு போய் எங்கேயாவது கொண்டு போய் வச்சிருந்திருக்கணும். உங்களால கண்டுபிடிக்கவே முடியாம இருந்திருக்கணும். அப்ப தெரியும். எது என்ன தெரியும்? என்னோட அருமை. ஆஹா, தெரிஞ்சிட்டாலும் ஒரு நாளே நாள் தான், அதுக்கு மேல தாங்க மாட்டான். இந்தாடா உன் பொண்டாட்டி நீயே வச்சுக்கோடா, அதுக்கு பதில் நான் ஒரு 10 வருஷம் ஜெயில வேணாலும் இருந்துக்கிறேன்னு சொல்லிட்டு உங்களை அழகா கொண்டு வந்து என்கிட்டயே விட்டுட்டு போயிருந்திருப்பான். அப்புறம் எதுக்கு என்ன தேடுனீங்களா? யார் தேடுனாங்க? நான் ஒன்னும் தேடலையே. டெல்லியில இருந்து என்னை அவன் ஹெலிகாப்டர்ல புனேக்கு கூட்டிட்டு போனான். அங்க நீங்க எங்களை தேடி வந்ததா அவன் சொன்னான். நான்லாம் ஒன்றும் வரல. டெல்லியில இருந்த இடத்துலயே தான் இருந்தேன். என்னோட போனை தான் என் ஆபீஸ் கொலி கிட்ட கொடுத்து புனேக்கு அனுப்புனேன். அந்த போனை ட்ராக் பண்ணி தான் கம்சபிரபு நானே அங்க வந்துட்டேன்னு நினைச்சு பயந்து புனேல இருந்து உங்களை கூட்டிட்டு சென்னைக்கு போயிட்டான். நீங்க அப்பனா டெல்லியிலே தான் இருந்தீங்களா? அப்புறம் சென்னைக்கு வந்ததா சொன்னீங்களே, ஒரு 5 நிமிஷம் இருந்திருந்தா நானே வந்திருப்பேன்னு. ஆமா, நீங்க பாட்டுக்கு என்ன அடிச்சிட்டீங்க. நானும் கோவத்துல வெளியே போயிட்டேன். அதுக்கப்புறம் தான் தோணுச்சு, பொண்டாட்டிட்டு அடி வாங்குறதெல்லாம் சாதாரணம் தானே, அதுக்கு சிபிஐ ஆபீசர்னா விதிவிலக்கா என்ன? சரின்னு தொடச்சு விட்டுட்டு வீட்டுக்கு வந்தா நீங்க அங்க இல்ல. அப்போதான் கம்சபிரபு கால் பண்றான், உன் பொண்டாட்டியை நான் கடத்தி வச்சிருக்கேன்டான்னு. சரி வச்சுக்கோடான்னு சொல்லிட்டு நானும் சென்னைக்கு பொங்கலை கொண்டாடுறதுக்கு போயிட்டேன். பொய் பேசுறது அம்பட்டும் பொய். நீங்க கம்சபிரபு கிட்ட பேசுனது எல்லாத்தையும் நானும் கேட்டனே. அவனும் என்கிட்ட சொன்னானே உங்களை பத்தி. என் பொண்டாட்டிய மரியாதையா கொண்டு வந்து விட்டுடான்னு அவங்கிட்ட நீங்க சொன்னீங்கல்ல, நான் அதை கேட்டுக்கிட்டு தான் இருந்தேன். கொண்டு வந்து விடாட்டி உன்னை என்ன செய்வேன்னு பாரு, அப்படி இப்படின்னு என்னென்னமோ சொல்லி மிரட்டினீங்கல்ல. ஆமா, நான் படுற கஷ்டம் அவன் படக்கூடாதுல்ல. என்ன இருந்தாலும் அவனும் ஒரு ஆம்பளை தானே, பாவம் இல்லையா என்ன? அதான் கொஞ்சம் எச்சரிச்சு பாப்போம்னு பார்த்தேன். பயப்புள்ள கேட்கல. போது என்ன, ரொம்ப நடிக்காதீங்க, ரொம்ப என்னை ஓட்டாதீங்க. எனக்கு கார் ஓட்டவே நேரம் பத்தல, இதுல உங்களை வேற ஓட்டிட்டாலும். நீங்க என் மேல கோவமா இருக்கீங்க, அதனாலதான் இப்படி எல்லாமே பேசுறீங்க. எனக்கு நல்லா தெரியும், உங்க முகத்தை பார்த்தாலே தெரியுது. என்னைய பார்க்காம என்னைய பிரிஞ்சு நீங்க எவ்வளவு ஏக்கத்தோட இருந்திருக்கீங்கன்னு. அப்படியா தெரியுது? ஆமா தெரியுது, நல்லா. அகத்தின் அழகு முகத்துல தெரியுது. அகத்தின் அழகு ஆமா முகத்துல தெரியுது. ஆமா அதுலயும் அதை நீங்க கண்டுபிடிச்சிட்டீங்க. ஆமா. சரிதான். ஆனா நீங்க மட்டும் இப்ப வரலன்னா என் நிலைமை என்ன ஆயிருக்குங்க? என்ன ஆயிருக்கும்? கம்சபிரபுக்கான கதிதான் ஆயிருக்கும். இல்ல, உங்களை விலை கொடுத்து ஒருத்தன் வாங்கி இருக்கிறதா அங்க இருந்து அம்மா சொன்னாங்களே, அவன்லாம் ஒரு நாள் தாங்க மாட்டான். எப்படியும் கதறிக்கிட்டு கொண்டு வந்து என்கிட்ட விட்டுருக்க தான் போறான். நான் தான் கொஞ்சம் அவசரப்பட்டு முந்திரி கொட்டை மாதிரி வந்து உங்களை காப்பாத்திட்டேன்னு நினைக்கிறேன். ஏன் தாங்க மாட்டான்? ஏன் ஒரு நாள் கூட தாங்க மாட்டான்? நான் என்ன அப்படி? ஆமா, தாலி கட்டின புருஷன் நான் ஒரு முத்தம் கொடுத்ததுக்கே அரைஞ்சு வெளியே அனுப்பிட்டீங்க. இதுல அவன்லாம் எந்த மூளைக்கு? பாவம், அவன் தப்பிச்சான்னு தான் நான் நினைக்கிறேன். இதுல இந்த அம்மா டியூப் லைட் எல்லாம் வேற உடைச்சு கழுத்துல குத்த வராங்க. ஏதோ நானா இருக்க போய் நீங்க இப்படித்தான் பண்ணுவீங்கன்னு தெரிஞ்சு கொஞ்சம் ப்ரிப்பேர்டா உள்ள நுழைஞ்சேன், அதனால தப்பிச்சேன். இதுவே எனக்கு பதில் அவன் வந்திருந்தான், நேரம் கொலை கேஸ்ல தான் நீங்க மாட்டி இருந்திருப்பீங்க. ஏங்க என்னைய ரொம்ப ஓட்டாதீங்க. உண்மையை சொன்னா சில பேருக்கு ஓட்டுற மாதிரி தான் தெரியுது போல. கிரைம் பிரான்ச் ஆபீசருக்கு இன்னும் கோவம் குறையவே மாட்டேங்குது, நான் அடிச்ச கோவம். ஏங்க முதல்ல ஒரு ட்ரெஸ் எடுக்கணும் எனக்கு. இந்த சேலை எனக்கு பிடிக்கவே இல்லை.
போவோம். அதுக்குள்ள ஏன் சட்டையை கலட்டிடாதீங்க. சட்டையில இருந்து கையெடுங்க. எப்ப பாரு சட்டக்காலரை பிடிக்கிறதே வேலையா வச்சிருக்கிறது. ஆ, என் புருஷன் சட்ட காலரை நான் பிடிக்காம வேற யார் பிடிப்பாங்க? என்ன பாக்குறீங்க? இல்ல ஒரு மாசம் கழிச்சு வந்து உங்களை காப்பாத்தி இருக்கலாமேன்னு யோசிக்கிறேன். ஆ, ஏங்க ம், சொல்லுங்க. நான் அங்க வச்சு உங்ககிட்ட அழுதுகிட்டே ஒண்ணு சொன்னனே, அது உங்களுக்கு கேட்டதா? கவனிச்சீங்களா? இல்லையே. இப்ப சொல்லட்டுமா? உங்க வாய் உங்க வார்த்தை, சொல்லுங்க. சாருக்கு இன்னும் கோபம் குறையவே மாட்டேங்குது போல. இப்ப நான் சொல்றதை கேட்டா கோபம் குறைஞ்சிரும். ஏங்க, ஐ லவ் யூ. நான் உங்களை ரொம்ப மிஸ் பண்ணேன். ஐ லவ் யூங்க. என்னங்க ஒண்ணுமே சொல்லாம திரும்பிட்டீங்க? தேங்க்யூ. ஏங்க தேங்க்யூன்னு சொல்றீங்க? இந்த ட்ரெஸ் ஷாப் போமா? இங்க நல்லா இருக்கும். ம், சரி போவோம். ஏங்க இந்த சுடிதார் நல்லா இருக்கா? நல்லா தான் இருக்கு. சேலை எடுத்துருக்கலாமே. எடுத்துருக்கலாம். பிளவுஸ் தைக்கிறதுக்கு உடனே தச்சு கொடுக்க மாட்டாங்கல்ல? ஆ, அதுவும் சரிதான். ஆ, அதனாலதான் இப்போதைக்கு சுடிதார் எடுத்தேன். நம்ம இன்னும் எத்தனை நாளைக்கு மும்பைல இருப்போம்? சேலை வேணா எடுத்து பிளவுஸ் தைக்க கொடுத்துட்டு வரட்டுமா? இங்கே டெய்லர் இருக்காங்களாம். பிளவுஸா? ஆ, பிளவுஸ் இல்லாம சேலை கட்ட முடியாதுல, அதான் சுடிதார் எடுத்துட்டேன். பூங்காத்து திரும்புமா? திரும்பாது, திரும்பவே திரும்பாது. என்னது திரும்பாது? அது ஒரு காத்து, பூங்காத்து. என்னதுங்க? என்ன பூங்காத்து? இல்ல பிளவுஸ் இல்லாம சாரி கட்ட முடியாதா என்ன? அதுனா கிராமத்துல இருக்கிறவங்க அப்படி கட்டுவாங்க, நம்ம எல்லாம் அப்படி கட்ட முடியுமா? எனக்கு ஸ்லீவ்லெஸ் பிளவுஸ் போடவே பிடிக்க மாட்டேங்குது. ஷோல்டர் எல்லாம் தெரியுது, கையெல்லாம் தெரியுதுன்னு ஒரு மாதிரியா இருக்குன்னு சேலை தலைப்ப வச்சு மூடிக்கிட்டே வந்தேன் இவ்வளவு நேரம். அதுக்கு தான் நான் வேற ட்ரெஸ்ஸே உங்களை எடுத்து கொடுக்க சொன்னேன். பிளவுஸ் இல்லாம எப்படி சாரி கட்டுறது? ஆ, அதுவும் சரிதான். நான் ராதா ஃபேனாவே இருந்துட்டு போறேன். சரி, சுடிதார் எத்தனை வேணும்? எத்தனை வேணாலும் எடுத்துக்கோங்க. ராதா ஃபேனா? என்ன ராதா? அதுவா? அது எம்ஆர் ராதா. எம்ஆர் ராதானா வில்லன்ல? அவரையா உங்களுக்கு பிடிக்கும்? நீங்க அவரோட ஃபேனா? ஆமா ஆமா ஆமா. இல்ல, நீங்க வேற என்னமோ மனசுக்குள்ள வச்சுக்கிட்டு வெளியே வேற என்னமோ பேசுறீங்க. தெரிஞ்சிருச்சா? ஏங்க என்னன்னு சொல்லுங்க, எனக்கு டைரக்டா சொன்னாதான் புரியும். ஆஹா, அப்படியா? டைரக்டா சொன்னா கூட புரிஞ்சிருமா? ஆ, புரியுமே. இல்ல, ஒன்ஸ் அப்பான் எ டைம், ஒரு 2 years பேக் கருப்பசாமின்னு ஒருத்தன் இருந்தான். அது உங்க பேர்ல, உங்க பேரோடயா? சரி, அப்புறம் இது கதையா? இந்த கதையில வர்ற வில்லன் தானா? ஆமா, அவனுக்கு எப்பவுமே வில்லன்லாம் வெளியே இருந்தெல்லாம் வரமாட்டான். கூடவே தான் அவன் வில்லனை வச்சிருப்பான். சாரி, வில்லன் ஃபீமேல் கேரக்டர். அப்பனா வில்லியா? ஆமா, வில்லி, வில்லாதி வில்லி. அது யாரு? அது வேற யாரும் இல்ல, அவன் பொண்டாட்டி தான். அப்புறம் அப்புறம் என்ன? அப்புறம் விழுப்புரம், மாயவரம், இந்த கடைசியில இங்க காமாத்திப்புறம். ஐயோ, அந்த பேரை மட்டும் சொல்லவே சொல்லாதீங்க, எனக்கு பயமா இருக்கு. பயம் உங்களுக்கு? சரி, நம்பிட்டேன். சரி, அதெல்லாம் இருக்கட்டும். ஏங்க நீங்க நம்ம வீட்டுக்கு போனீங்க இல்லங்க சென்னைக்கு, 5 நிமிஷம் இருந்திருந்தா நானே வந்திருப்பேன்னு என்கிட்ட சொன்னீங்கல்ல. அப்போ கம்சபிரபு அங்க இருந்தாங்க, பிடிச்சிட்டீங்களா? நான் எப்படி அவனை லாக் பண்ணி வச்சுட்டு போயிருந்தேன் பாத்தீங்களா? அவன் இப்ப எங்கங்க இருக்கான்? அவனா ஹாஸ்பிட்டல்ல இருக்கான். ஹாஸ்பிட்டல்லையா? எதுக்கு? எதுக்குன்னா அதை நீங்க தான் சொல்லணும். ரொம்ப சீரியஸான கண்டிஷன்ல உயிருக்கே போராடிட்டு இருக்கான். ஐயோ, ஏன் என்னாச்சு? அதை நீங்க தான் சொல்லணும். என்னாச்சு? என்ன பண்ணீங்க அவனை? ஆக்சுவலா சென்னை போலீஸ் ஸ்டேஷன்ல உங்க மேல ஒரு கேஸ் ரெஜிஸ்டர் ஆயிருக்கு. ஐயோ, போச்சு. எங்க அவன் இப்ப எப்படிங்க இருக்கான்? ரொம்ப சீரியஸ் கண்டிஷன்ல இருக்கான். நான் அவனை ஒண்ணுமே பண்ணலையே. நீங்க கொடுத்த கண்ணை வச்சுதான் அவனை சுட்டுட்டு வந்தேன். அது மயக்க ஊசி போடுற கண்ணு தானே? அது விஷ ஊசி போடுற கண்ணு. ஐயோ, அப்படின்னா அந்த ஊசியை அவனுக்கு போட்டேன். ஐயோ, நீங்க என்ன இவ்வளவு கஷ்டப்பட்டு காப்பாத்தியும் திரும்பவும் என்னோட கூமுட்டத்தனத்தால நான் ஜெயிலுக்கு தான் போறேனா? ஏங்க அவன் இப்ப எப்படி